ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் துவரம்பருப்பை வச்சு எப்படி ஒரு பருப்பு கடையில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவு சிறுபருப்பு அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பை நல்லா அலசியாச்சு. இது கூடவே நான் 2 பல் போல் பூண்டு, அது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு இப்போது நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் அளவு வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானது கடுகு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறலாம். இப்போது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்துடலாம். பருப்பு எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போது நல்லா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.